Hi guys. Hi. நான் நியூட்ரான் பிரபாத். ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீனை பார்த்தோன்னே சில பேர் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ESP-32. ஓகே. ESP-32 ஃபார் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வெயிட்டிங் ஃபார் ஆண்ட்ராய்டு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நான் ஒரு மாடலுக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த சென்ஸ் என்ன சொல்கிறது, ஏற்கனவே ESP-32 வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வந்து ப்ரோக்ராமிங் கோடிங்கு அடுத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டஃப் பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஐ டாக்டர் டீமும் டீமும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. அதை எப்படி ஆண்ட்ராய்டுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன R&D பண்ணியிருக்கேன், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இதனுடைய வந்து கிரெடிட்ஸ் எனக்கு வராது. ஓகே, கம்பல்சரி யாருக்கு போகும்னு கேட்டிங்கன்னா ஐ டாக்டர் டீமுக்கும் ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா டார்க் டீமுக்கும் போக போகுது. இதில் வந்து அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்னு உட்காந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது இதை எப்படி ஆண்ட்ராய்டுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு நான் ஒரு மாடலுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்கிறேன். அதனுடைய மேப், அதாவது ஐ டாக்டர் டீம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா Rffe மேப்புன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ பிக்சர்ஸு இந்த லைன் வேலை செய்யலைன்னா இது 0x04க்கு இந்த லைனு Rffe2, 0x03க்கு இதை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. தட் இஸ் கால்டு Rffe மேப் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஆல்ரெடி பழைய வீடியோலேயே உங்களுக்கு நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த பிக்சரை காமிச்சிருக்கேன் உங்களுக்கு நான். அந்த மேப்பை தான் இப்போ நம்ம ரெடி பண்ணால் தான் ஆண்ட்ராய்டுக்கு அப்ளை பண்ண முடியும், வேறு எதுவுமே மாற்ற வேண்டாம். ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சப்போஸ் பார்க்கல அப்படின்னாக்க ப்ரீவியஸ் வீடியோவை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அப்போ தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டுக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த வீடியோவில் நான் எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சாஃப்ட்வேர் லோட் பண்ணுறது, Rffe டிவைஸ்க்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து சாஃப்ட்வேர் லோட் பண்ணுறது, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கல. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டினுடைய மேப் காமிக்க போகிறேன் ஒரு மாடலில். ஓகே, அது மட்டும் போதுமா, இல்லை அதை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் வேணுமா அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்டாஃப்ஸ் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது சார்ந்து இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு மாடல், ஒரு ஆண்ட்ராய்டு மாடலில் எந்த காம்பனண்ட்டில் கொண்டு போய் சால்டர் பண்ணணும், வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி அதை செக் பண்ணணும், என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னாக்க எந்த ஐசியை பார்க்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும் இந்த வீடியோவில் இருக்க போது. இதை எப்படி நான் உட்காந்து கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற சொல்யூஷன் எப்படி க்ரியேட் பண்ணோம். என்னோடய கிளாஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ப்ராப்ளமா இந்த லைனை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. இந்த ப்ராப்ளம்னா எந்தெந்த இதை ஸ்கீமேட்டிக்ஸை வச்சு பார்க்குறது, எப்படி பார்க்குறது, கம்ப்ளீட் த்ரூ இருக்கும். சொல்யூஷன் க்ரியேட்டராக உங்களை நம்ம வந்து க்ரியேட் பண்ணி விட்றோம். அதனால தான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க எல்லா வீடியோஸ்லையும் வி ப்ரொடியூஸ் த ரியல் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங் ஓவராக போகுதோ அப்படின்னு கூட நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். சில பேர்லாம் ரொம்ப தடுமாறுவாங்க கம்ப்ளீட் கொடுக்கும்போது. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங் ஓவராக போகுதோ அதனால புரியாமல் போகுதோ அப்படிங்கிறதெல்லாம் நிறைய யோசிச்சிருக்கேன் நான். பட் ஸ்டில் ரியாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னையை டிபெண்ட் பண்ணி இருக்காமல் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாக்க இதை நான் கொடுத்து தான் ஆகணும். அதை நான் நிறுத்தவே போகிறதில்ல. ஆஸ் இட் இஸ் அதை அப்படியே கண்டினியூ ஆக போகுது. அதே விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆண்ட்ராய்டு மாடலில் ஓகே எந்த இடத்துல சால்டர் பண்ணி எப்படி செக் பண்ணால் எந்த ஐசி ப்ராப்ளம் அப்படிங்கிறத நான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். பட் அதோட என் ஜாப் முடிஞ்சுதான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இதை எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்தா என்ன டிபெண்ட் பண்ணி நீங்கள் இருக்கவே வேண்டாம். என்னோடய கிளாஸ் மாதிரியே தான் இதையும் நான் அப்ளை பண்ண போகிறேன். இன்னொரு வீடியோவில் என்ன பண்ணுறேன், இந்த டிவைஸை கனெக்ட் பண்ணி எந்தெந்த செட்டில் எந்தெந்த ஐசி ப்ராப்ளம் சொல்லி அந்த Rffe மேப் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, தென் யூ கேன் ராக் லைக் எனி திங். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஆக்சுவலாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னாக்க நிறைய விஷயத்தை விட்டுருவீங்க. சில வீடியோஸில் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதை நான் பார்க்குறேன். ஓகே, ஆவரேஜ் வியூ டியூரேஷன் சொல்லி ஒன்று இருக்குது. அதை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 80-85 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் பார்க்குறீங்க. ஒரு 15% ரேஷியோ விட்டுறீங்க. அப்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா டேட்டா விடுறீங்கன்னு அர்த்தம். டேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஒரு ஆழமான புரிதல் கிடைக்கும். ஓகே, இதில் நல்லா கவனிங்க. சேர் ஓகே, நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் வந்து பழைய வீடியோவில் கொடுத்துருப்பேன். இது பிரகாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சால்டர் பண்ணிக்குவோம். எந்த போர்டில் எந்த இடத்துல சால்டர் பண்ணணும் அப்படிங்கிற டீல்ஸ் நான் இப்போ கொடுக்குறேன் பாருங்கள். சிஆர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஆர், ஒரு எம்ஐ நோட் 4ஓடது. எம்ஐ நோட் 4ஓட பிசிபி இது ஆக்சுவலாக. ஓகே, எம்ஐ நோட் 4ஓட பிசிபி இது ஆக்சுவலாக. இதில் வந்து நல்லா கவனிச்சிங்க அப்படின்னாக்கா சிஆர் இந்த ஏரியா தான் உங்களுக்கு நான் இப்போ சால்டர் பண்ண போகிறேன். எப்படி சால்டர் பண்ணுறது, எங்கே சால்டர் பண்ணுறது பாருங்கள். இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜூம் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே சால்டர் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நான் எடுத்து காமிக்க போகிறேன். கவனிச்சுக்குங்க. சிஆர்
கொஞ்சம் சின்னது பண்ணுறேன். சி நம்மளுக்கு விஐஓ அப்படிங்கிறது 1.8 வோல்டேஜ். ஆக்சுவலாக இந்த கெப்பாசிட்டர்னுடைய ரைட் சைடில் நம்ம சால்டர் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்மளுடைய வோல்டேஜ் லைனை இதில் வந்து 3.3ன்னு போட்டிருப்போம் இல்லையா? ஸோ நம்ம 1.8 வோல்டேஜ் கொடுத்தா வேலை செய்யுமா அப்படின்லாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கண்டிப்பாக வேலை செய்யுது, நான் செக் பண்ணிக்கிட்டேன். ஓகே, சேம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதுக்கு மேலே இருக்கிற ஒரு ரெசிஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா சீரியல் டேட்டா சார் R2701 அப்படிங்கிற ரெசிஸ்டர். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா C2707 அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டர்னுடைய பாட்டம் சைடில் சால்டர் பண்ணியிருக்கோம் சீரியல் கிளாக்குக்கு. ஓகே, இதுதான் அது. ஸோ கிரவுண்டு ஆசிட்டிஸ் நீங்கள் எங்கே வேணும் இந்த இடத்துல பண்ணிக்கிங்க. ஏதோ ஒரு இடத்துல கிரவுண்டில் ஏதோ ஒரு கிரவுண்டில் சால்டர் பண்ணிக்கிங்க, பிரச்சனை கிடையாது. இது சேம் இந்த பிரகாரம் சால்டர் பண்ணிவிட்டு எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ஐ நோட் நோட் 4னுடைய RFFE மேப். ஓகேவா? இது எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா சால்டர் பண்ணி என்ன வந்தால் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. ஓகே, ஓகே கைஸ், ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் சால்டர் பண்ணி எடுத்ததனுடைய டெஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்த்துருவோமா? ஓகே வாங்க, இங்கே பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபுல் ரீடு. ஓகே, இந்த ஹேண்ட்செட்டு எனக்கு பக்கா ஒர்க்கிங்கு. ஸோ இதில் நான் ரீட் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி ரீட் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சேம் ஓல்டு வீடியோவில் என்ன பண்ணியிருந்தோமோ அது எல்லாமே அப்படியே பண்ணியிருக்கிறோம். இதில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னாக்கா இந்த ரிசல்ட் எனக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு வந்து சீரியஸ் காம்பனண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா RFFE வந்து பார்த்திங்கன்னா 2ஓடது நான் செக் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காம்பனண்ட் டிஸ்கட் பண்ணேன். அதில் கவனிச்சிங்கன்னா 0x Fங்கிறது 0 ஆகிருக்கு. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 1ன்னு வர்றதெல்லாம் ஓகேன்னு அர்த்தம். 0ன்னு வந்தால் அந்த ஐசிட்டிருந்து வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை வரல அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு விஷயம். அதே மாதிரி இன்னொரு தடவை எகைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கனெக்ஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு செக் பண்ணேன், எகைன் பக்கா வந்துருச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் செக் பண்ண ரிசல்ட்டு. எந்த ஐசி பிரச்சனை, எப்படி இதை நான் செக் பண்ணேன், எப்படி இந்த RFFE மேப்பை நான் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே கண்டினியூடு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ரீஃபாக ஃப்ரம் ஸ்க்ராட்சிலேருந்து அப் டு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். ஸ்டே டியூன்ட் வித் அஸ். பை பாய்.